வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஒரு பார்ட்டி வாங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஐஸ் அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவசரத்துக்காக ஒரு கத்தி எடுத்து குத்திருப்பாங்க போல். இது பார்த்தீங்களா, அதெல்லாம் பைப்பு. அது வந்து ஃப்ரீசர் கிடையாது, அந்த பைப்பில் அந்த ஓட்டை விழுந்தாலே உள்ளே இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஓட்டைன்னு பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி செய்யாதீங்க, உங்களுக்கு பணம் அதிகமாக செலவாகும். இவங்க அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து இதுவரை அவங்க அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கூட கட்டி முடியலை. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. நீங்களும் கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஐஸ் அதிகமாக வந்து குத்தாதீங்க. குத்துனீங்கன்னா அந்த அவ்வளவும் கேஸும் போகும், உங்களுக்கு காசு அதிகமாக செலவாகும். மட்டும் இல்லாமல் அந்த குத்தின இடத்துல தண்ணி விழுந்து இந்த கம்ப்ரஸர் பார்த்திங்களா, இதுதான் மெயின் கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் வேறு போயிடும். இந்த கம்ப்ரஸர் போச்சுன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஒன்றுக்கும் ஆகாது. உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6000 7,000 செலவாகும். இந்த தெர்மோஸ்டாட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூலிங் கூட்டம் குறைக்கிறோம்ல, இந்த தெர்மோஸ்டாட் ப்ராப்ளம் வரும்போது தான் ஐஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டைமில் ஒன்று நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி போடுங்க, இல்லைனா கம்பெனியை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, பார்த்துக்கோங்க.